வெல்கம் டு தனம் கிரியேஷன்ஸ். இந்த போன அதில் லேடியோட சால் எப்படி போடுறதுங்கிறதுக்கு ஷேடிங் காமிச்சேன். இந்த வீடியோவில் இந்த பார்ட் எப்படி அதுக்கு ஷேடிங் கொடுக்கும்போது அது எப்படி உருட்டையாக தெரியுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு பெயிண்டிங்கில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் ஃபுல்லாக பானை ஃபுல்லாக ப்ரௌன் போட்டுக்கோங்க. நல்லா ஒன்று ஓலை போட்டுட்டு எடுத்து அது காய்கிறதுக்கு முதையாகவும் நம்ம எல்லோ கலர் எடுத்து போடணும். லெமன் எல்லோ எடுத்துருக்கேன். நடுவில் கொஞ்சம் லைட் கலராக தெரியணும். அது இழுக்கிறதும் நல்லா இப்படி இழுக்கணும். நடுவில் லைட் கலர் அந்த லைட் எல்லோ தெரிஞ்சால் பானை நல்ல உருட்டையாக தர்ற மாதிரி இருக்கும். ஓரம் வந்து டார்க் கலர், நடுவில் லைட் கலராக இருக்கணும். லேசாக பிளாக் எடுத்துக்கோங்க. இந்த ஓரம் நல்லா அப்படி பிளாக் கொடுத்தீங்கன்னா ரெட் லைட்டாக இருக்குது. போட்டோம்னா நல்லா பானை உருண்டு தெரியும். நீ ப்ரஷ் வச்சே இழுங்க. அப்படி இழுக்க இழுக்க நம்ம கோடு விழுகாது. இல்லாட்டினா கோடு விழுந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து மேலே அந்த விளிம்பு கொஞ்சம் டார்க் கலரில் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். பானைக்கு கலர் கொடுத்தாச்சு பாருங்கள். நல்லா உருண்டு தெரியும். இப்போ பாருங்கள், கைக்கு வந்து ஸ்கின் கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த கைக்கும் கொடுப்போம். ஸ்கின் கலர் கொடுக்குற மாதிரி ப்ளைனாக கொடுத்துட்டு அடுத்து ஷேடிங் கொடுத்துக்கலாம்.
கழுத்துக்கு போட்டுக்குவோம். முகத்துக்குமே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பிறகு கண் இதெல்லாம் பிறகு வரைஞ்சிக்கிடுவோம். முகம் போடுறதெல்லாம் உடனே வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தே பழகி வரணும். இது நம்ம அவுட்லைன் போட்டதுனால கொடுத்துக்கிட்டுருக்கேன். அடுத்து இதுக்கு மேலே வரைஞ்சிட்டு எப்படி கண், மூக்கு, வாயெல்லாம் போடுறதுங்கிறத சொல்லித்தரேன். சும்மா இப்போ ரஃப்பாக தான் கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு முகம் போடுறது எப்படிங்கிறத இதிலே போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்கின் கலர் போட்டிருக்கேன். இனி முகம் போடுறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். தொடர்ச்சியாக தனம் கிரியேஷன்ஸ் சேனல் பாருங்கள். நன்றி. தனம் கிரியேஷன்ஸில் வர வீடியோஸ் பற்றின உங்களோட அபிப்பிராயம், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.